Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 9th standard chapter 2 real numbersல exercise 2.9ல உள்ள எல்லா சம்ஸும் பார்க்க போறோம். அதாவது multiple choice questions ஒரு 20 sums இருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். ஓகே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே bell icon-ஐ select பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். வீடியோ வந்து எப்பவுமே skip பண்ணாம பாருங்க. ஏன்னா மேக்ஸை skip பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாம போறதுக்கான chances இருக்கு. ஓகே. First sum, if n is a natural number then root n is dash அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது n வந்து ஒரு natural numberனு சொல்லிருக்காங்க. natural numberனா என்னது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் any number. அப்ப root n என்னவா இருக்கும் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. always a natural number, always an irrational number, always a rational number, maybe a rational or irrational. இப்போ for example நான் n இருக்கிற இடத்துல ஒரு 4 அப்படிங்கற வேல்யூ எடுக்கிறேன். ஓகே. இப்போ root 4 ஓட வேல்யூ என்னது 2. 2 is also natural number. natural number தான் வந்திருக்கு. ஆனா இது எப்பவுமே natural number-ஆ இருக்குமா? always natural number-ஆ இருக்குமா? டவுட் தான். இப்போ நான் ஒரு 5 எடுத்தேன்னு வைங்க, இதுக்கு வேல்யூ இருக்கா? இல்லை. இருக்கானா டெசிமல்ல வரும். அப்போ அது டெசிமல் தான், அப்போ நேச்சுரல் நம்பரா? அப்போ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்காது. ஆல்வேஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே இர்ரேஷனல் நம்பர் வருதா? இப்போ இது இர்ரேஷனல் நம்பர், இது இர்ரேஷனல் நம்பர் கிடையாது இல்லையா? ஸோ அதுவே வந்து ஆன்சர் வராது. ஆல்வேஸ் எ ரேஷனல் நம்பர், எப்பயுமே ரேஷனல் நம்பராக வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ரேஷனல், இது இர்ரேஷனல். அப்போ அதுவும் இருக்க முடியாது. அப்போது மேபி ரேஷனல் ஆர் irrational. இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? ரேஷனலாகவும் இருக்கலாம், irrationலாகவும் இருக்கலாம். எஸ் பாருங்க, இது ரேஷனல், இப்போ இது irrational. ஸோ ஆப்ஷன் 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே. எப்பவுமே இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ்க்குலாம் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் சம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் கொடுத்துருக்கிற ஃபாலோயிங்கில் வந்து எது வந்து ட்ரூ இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் அ ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரியல் நம்பர்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில். ரியல் நம்பர்னால் என்னது? இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல். ரேஷனல் இர்ரேஷனல் எல்லாம் கலந்தது தான் என்னது ரியல் நம்பர்ஸ். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்னென்னு பார்ப்போம். எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் அ ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி ரேஷனல் நம்பர் வந்து ரியல் நம்பர் தானே. ஏன்னா ரியல் நம்பர்னு என்னது ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் எல்லாமே கலந்தது. அப்போ ரேஷனல் நம்பரும் ரியல் நம்பர் தான். ஸோ இது ட்ரூ தான். நெக்ஸ்ட், எவ்ரி இன்டீஜர் இஸ் அ ரேஷனல் நம்பர். இன்டீஜரும் ரேஷனல் நம்பர் தான். கரெக்டாக இன்டீஜர்னா என்னது? நெகட்டிவ் நம்பர்ஸ், -1 -2 -3 அது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. நெக்ஸ்ட், எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா ரியல் நம்பரும் இர்ரேஷனல் நம்பர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ரியல் நம்பருக்கு என்ன படித்தோம்? ரேஷனல் நம்பரும் ரியல் நம்பர் தானே. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் தான் என்னது? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். எதுக்கும் இதுவும் படித்து பார்த்துடலாம். எவ்ரி நேச்சுரல் நம்பர் இஸ் அ ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. எல்லா நேச்சுரல் நம்பரும் கண்டிப்பாக ஹோல் நம்பர் தான். நேச்சுரல் நம்பர்னால் என்னது? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நேச்சுரல் நம்பரில் வரது தான் ஹோல் நம்பர் வரும். அப்போ இதுவும் ட்ரூ தான். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சம், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிகார்டிங் சம் ஆஃப் 2 irrational நம்பர் இஸ் ட்ரூ. அதாவது கொடுத்துருக்கிற ஃபாலோயிங்கில் வந்து எது ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போ? ரிகார்டிங் சம் ஆஃப் 2 irrational நம்பர்ஸ். அதாவது 2 irrational நம்பர்ஸை ஆட் பண்ணால் என்ன ரிசல்ட்டாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துலாமா? 2 irrational நம்பர் சொல்லுங்கள். √2 + √3ன்னு எடுக்கிறேன். ஏதாவது 2 நம்பர். இப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும்? இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து என்னது? அன்லைக் செட்ஸ். இது இங்கேயும் √2 இங்கேயும் √2 இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். சப்போஸ் இங்கேயும் √2 + √2 ஆட் பண்ண என்ன வரும்? 2√2ன்னு வரும். கரெக்டாக? இப்போ இப்படி வருது. சப்போஸ் வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா நம்ம சம்டைம்ஸ் போட்டோம் இல்லையா? 5 + √3 + 5 - √3 இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். என்ன வருது பாருங்கள்? 5 + √3 + 5 - √3 + √3 - √3 கேன்சல் ஆகிடுச்சு. 5 + 5 10 வந்திருக்கு. ஸோ பலவிதமான ஆன்சர்ஸ் வருது இல்லையா? இது வந்து பாருங்கள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்னவா வந்திருக்கு? இர்ரேஷனல் நம்பராக வந்திருக்கு. இதுவும் இர்ரேஷனல் நம்பர், இது ரேஷனல் நம்பர். அப்போ எல்லாமே தான் வருது. ரேஷனலும் வருது, இர்ரேஷனல் நம்பரும் வருது. 2 இர்ரேஷனல் நம்பரை எடுத்து ஆட் பண்ணலாம். ஸோ என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆல்வேஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 irrational நம்பர் ஆட் பண்ணால் எப்பயுமே இர்ரேஷனல் நம்பர் தான் வந்துச்சா? இல்லை. இங்கே பாருங்கள், 1 டைம் ரேஷனல் வந்துச்சு இல்லையா?
நெக்ஸ்ட் மேபி ரேஷனல் ஆர் இரேஷனல், இது கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. ரேஷனலாகவும் இருக்கலாம், இரேஷனலாகவும் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம ரிமைனிங் ரெண்டு ஆப்ஷனும் படித்து பார்த்துடலாம். ஆல்வேஸ் அ ரேஷனல் நம்பர் இல்லை, ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு ரேஷனல் இரேஷனல்லாம் என்னென்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா. ரேஷனல்லாம் ஒரு ஹோல் நம்பராக இருக்கும், இரேஷனல்லாம் ரூட்டு கண்டுபிடிக்க முடியாத நம்பர், ரூட்டுக்குள்ளேயே எப்பயுமே அது இருக்கும், அதுதான் இரேஷனல். ரேஷனல்லாம் ரூட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு ஆன்சர் ஹோல் நம்பராக வர்றது, ஹோல் நம்பராகவும் இன்டீஜராகவும் வர்றது, அதுதான் ரேஷனல் நம்பர். ஓகே, ஆல்வேஸ் அண்ட் இன்டீஜர், ஸோ இதுவும் கிடையாது. ஸோ ரேஷனலாகவும் வருது, இரேஷனலாகவும் வருது. திஸ் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம், which one of the following has a terminating decimal expansion அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க புக்கில். டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன், இந்த 4 ஆப்ஷனில் வந்து எது வந்து டெர்மினேட்டிங்னா எது, ரிமைண்டர் வந்து 0 ஆகக்கூடியது, ஸ்டாப் ஆகிடக்கூடியது. டெர்மினேட்டிங் டெசிமல் ரெண்டு படிச்சோம் இல்லையா, டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங். டெர்மினேட்டிங்னா என்னது, ரிமைண்டர் 0 ஆகக்கூடியது. நான் டெர்மினேட்டிங்னா இட் வில் கோஸ் ஆன், போயிட்டே இருக்கும். ஓகே, நம்ம அதெல்லாம் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் படிச்சிருக்கோம். இந்த சாப்டரை ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் வந்து ஈஸியாக புரியும். ஓகே, நான் இப்போ இந்த ஆப்ஷன்ஸில் எது டெர்மினேட்டிங்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு டிவைட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஓகே, ஸோ நம்ம டிவைட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 5/64ன்னு கொடுத்துருக்காங்க. 5/64 டிவைட் பண்ணி பார்த்துருவோம். நான் இது வந்து இப்போ டிவிசிபிள் ஆகாதுலேயே, ஸோ பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறேன். நான் இப்போ 64ல் 50 கம்மியான நம்பர், 64 ஒன்ஸார் எழுத முடியும். அப்போ 64 ஜீரோஸாக தான் கண்டிப்பாக எழுதி ஆகணும். கரெக்டாக 50. ஸோ ஒரு ஸ்டெப்பில் ஒரு 0 சேர்த்துக்கலாம், டெசிமல் வச்சுட்டா. ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் ஒரு 0 சேர்த்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எத்தனை டைம் வரும்னு பாருங்கள். நான் இப்போ 64 7s ஆர் வந்து 448 வரும். ஓகே, ஸோ வாட் இஸ் த பேலன்ஸ், சப்ராக்ட் பண்ணால் பேலன்ஸ் வந்து 64 8s ஆர் எழுதுனாலே 64 8s ஆர் வந்து 498. ஸோ பேலன்ஸ் வந்து 2. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். அகைன் ஒரு 0 சேர்த்துக்கலாமா, ஒரு 0 சேர்த்துக்கிறேன் நான். இப்போ வந்து இது 64 1s ஆர் எழுத முடியாது. ஸோ 64 0s ஆர் 0. ஸோ அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒரு 0 சேர்த்துக்கிறேன். இப்போ 64 இன்ட்டு என்ன நம்பர் போட்டால் வரும், 64 இன்ட்டு 3 போடலாமா. 64 3s ஆர் வந்து 192 வருது. பேலன்ஸ் வந்து 8. நான் அகெயின் ஒரு 0 சேர்த்துக்கலாமா. இப்போ 1s ஆர் வந்து 64 வரும். பேலன்ஸ் என்ன வரும், 80 மைனஸ் 64 என்ன வரும், 16. அகெயின் ஒரு 0 சேர்த்துக்கலாமா. ஓகே, இன்னும் ரிப்பீட்டட் நம்பர் வரல. ஸோ 16 இன்ட்டு ஒரு என்ன போடணும், ஒரு 3 போடலாமா. 64 இன்ட்டு 3 போட்டு பார்த்தா 192 அதிகமாக வருது. அப்போ 64 இன்ட்டு 2 தான் வரும். 64 இன்ட்டு 2 வந்து என்ன வருது, 128. ஸோ ரிமைனிங் வந்து 32 வருது. நெக்ஸ்ட் ஒரு 0 சேர்த்துக்கலாமா. 320. இப்போ எத்தனை டைம் வருது நம்ம செக் பண்ணுவோமா. 62 இன்ட்டு ஒரு 5 போட்டு பார்க்கலாமா. 5 போட்டால் என்ன வருது, 320 வருது. 320. இப்போ இங்கே 0 ஆயிடுச்சு, ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா வந்து ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு பார்த்தீங்களா, இதுதான் வந்து டெர்மினேட்டிங். இதுக்கப்புறம் வந்து நம்ம போட முடியாது. நான் டெர்மினேட்டிங்னா என்னது, ரிமைண்டர் 0வே ஆகாது. அதாவது சேம் நம்பர் வந்து ரிப்பீட் ஆகும். இப்போ நாங்கள் 8 போட்டோன்னா மறுபடியும் ஒரு 8 வந்து வரும். அதுதான் டெர்மினேட்டிங். ஓகே, இருந்தாலும் நம்ம ரிமைனிங் நம்பர்ஸ்க்கும் ஃபைன் பண்ணிடலாம். ஆப்ஷன் வந்து 1 தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு ஒரு ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம ரிமைனிங்கும் செக் பண்ணிடலாம். 8/9, 14/15, 1/12. ஃபஸ்ட்டு 8/9 போட்டு பார்த்துருவோம். இப்போ இது டிவிசிபிள் ஆகாது. ஸோ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறேன். ஸோ 9 இன்ட்டு எத்தனை டைம் வரும், 9 8s ஆர் 72. பேலன்ஸ் வந்து 8. அகெயின் வந்து 0 சேர்த்துக்கிறேன். 9 8s ஆர் 72. பேலன்ஸ் 8. பார்த்தீங்களா, 8 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து என்னது, டெர்மினேட்டிங் கிடையாது, நான் டெர்மினேட்டிங். ஸோ இது ஆப்ஷன் வராது. நெக்ஸ்ட் வந்து 14/15 கொடுத்துருந்தாங்க. 14/15 0 சேர்த்துக்கலாமா. ஸோ 0.15 இன்ட்டு ஹவு மெனி டைம்ஸ், எத்தனை டைம் வந்து இது வருதுன்னு பார்ப்போம். 15 இன்ட்டு ஒரு 8 போட்டு பார்ப்போமா. 15 8s ஆர் வந்து 120. அப்போ 15 9s ஆர் என்னது, 135. அப்போ 15 9s ஆர் போடுவோமா, 135. பேலன்ஸ் வந்து என்னது 5. ஸோ டெசிமல் வச்சுட்டா ஒரு 0 சேர்த்துக்கலாம். 0 சேர்த்துக்கிட்டேன். அப்போது 15 4s ஆர் 15 3s ஆர் 45. கரெக்டாக, எஸ். இப்போ அகெயின் 5. இப்போ 0 சேர்த்துக்கிறேன். 15 3s ஆர் 45. அகெயின் 5. அகெயின் 0 சேர்ப்பேன். அப்போ 3 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போது என்ன வருது, 0.93
3 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்போ இது வந்து நான் டெர்மினேட்டிங் தான், டெர்மினேட்டிங் கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/12 கொடுத்துருக்காங்க. அதுவும் போட்டு பார்த்துருவோமா? 1/12. ஓகே, இப்போ எப்படி டிவைட் பண்ண பாருங்கள். டெசிமல் வச்சுக்கிறேன், ஒரு 0 சேர்த்துக்கிறேன், பாயிண்ட் வச்சா ஒரு 0 சேர்த்துக்கலாம் இல்லையா? இப்போ இருந்தாலும் டிவிசிபிள் ஆகலை, அப்போ 0 சார் 12 0 சார் 0, பேலன்ஸ் 10. இப்போ ஒரு டெசிமல் வச்சதுக்கப்புறம் ஒரு டிஜிட்டில் ஒரு ஸ்டெப்பில் ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ என்ன ஆன்சர் வருது பாருங்கள். 12 இன்ட்டு ஒரு 8 போடுவோமா? 12 8 சார் வந்து 96 வருது, 96. பேலன்ஸ் வந்து 4. இப்போ 0 சேர்த்துக்கலாம், 40. இப்போ எவ்வளோ வரும்? 12 இன்ட்டு 12 5s are 60 வருமா? அப்போ 12 3s are 36. பேலன்ஸ் வந்து 4. அகைன் ஒரு 0 சேர்த்துக்கலாம். 12 3s are 36. பேலன்ஸ் 4. ஸோ இந்த 4 வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? இதுவும் வந்து நான் டெர்மினேட்டிங் டெசிமல் தான். ஸோ விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன்? நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி 15/64 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 5th சம் பார்த்துருவோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இர்ரேஷனல் நம்பர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இர்ரேஷனல் நம்பர்னா என்னது? ரூட்டு கண்டுபிடிக்க முடியாத நம்பர் தான் என்னது? இர்ரேஷனல் நம்பர். ரூட்டுக்குள்ளேயே இருக்கும். ஸோ இது ஆப்ஷனில் எது இர்ரேஷனல் நம்பர்னு கண்டுபிடிச்சிருவோம். இங்கே நான் ஆன்சர் போட்டுறேன். ரூட் 25க்கு என்ன ஆன்சர்? 5 5s are 25, 5. ஸோ this is a rational number. நெக்ஸ்ட் ரூட் 9/4. அப்போ என்னது? ரூட் 9 ஹோல் ரூட் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா ரூட் 9/√4ன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ரூட் 9 என்னது? 3 3 3s are 9. ரூட் 4 என்னது? 2. அப்போ இதுவும் ஒரு ரேஷனல் நம்பர் தான். நெக்ஸ்ட் 7/11. இது ரேஷனல் நம்பர் தான், டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க, ரூட்டே இல்லை பாருங்கள் இதுக்கு. அப்போது பை இஸ் த கரெக்ட் ஆன்சர். பை வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் 6th சம் பார்ப்போம். அண்ட் irrational நம்பர் பிட்வீன் 2 and 2.5 இஸ் டேஷ். அதாவது 2க்கும் 2.5க்கும் இடையில எந்த நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு நோட்டில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இதை. அதாவது என்னெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ரூட் 11, ரூட் 5, ரூட் 2.5, ரூட் 8. ரூட் 8. 2க்கும் 2 to 2.5க்குள்ள எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபார்ம் மாதிரி போட்டுடலாம். இதை 2லேருந்து 2.5க்குள்ளே வரணும். ஓகே, ஒரு ரேஷனல் நம்பர். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கெலாம் ரூட் கண்டுபிடிச்சா மட்டும் தான் போட முடியும். ரூட் 11 எப்படி கண்டுபிடிக்கணும்? ரூட் 11க்கு வந்து வேல்யூ இல்லை. அப்போ நம்ம லாங் டிவிஷன் 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்களா? 11க்கு எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம இங்கேயும் சேம் நம்பர் போடணும். அப்போ 3 3s are 9. 8th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க லாங் டிவிஷன் ஸ்கொயர் ரூட்டில், அதுதான் நான் இங்கே போடுறேன். 3 3s are 9. பேலன்ஸ் வந்து என்ன வரும்? 2. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ண வேண்டாம், ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டே 3க்கு மேலே தான் வரும் இது. ஆனால் இது 2 to 2.5க்குள்ளே தான் வரணும். அப்போ இது ஆப்ஷனாக இருக்காது, ஏன்னா இது 3க்கு மேலே வரும். கரெக்டாக? இப்போ ரூட் 5க்கு செக் பண்ணுவோமா? ரூட் 5 பாருங்கள் என்ன வரும்? 2 2s are 4. அப்போ இது 2க்கு மேலே இருக்கு. அப்போ இது கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணலாம், ஏன்னா இங்கே 2 to 2.5க்குள்ளே தான் வரணும் ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 1 பேலன்ஸ். இப்போ என்ன பண்ணலாம்? பாயிண்ட் வச்சு இங்கே லாங் டிவிஷன் ஸ்கொயர் ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப்லேயும் 2 0 சேர்க்கணும். நம்பர் இல்லைனா பாயிண்ட் வச்சுட்டு ஒரு ஸ்டெப்லேயும் 2 0 சேர்க்கணும், மறந்துடாதீங்க. இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போடுவோமா? ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஞாபகம் இல்லைனா 8th ஸ்டாண்டர்ட் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், 1.4 எக்ஸசைஸ் இருக்கும். ஓகே, நான் இப்போ இங்கேயும் சேம் நம்பர் போடணும். ஸோ தட் இந்த நம்பர் வரணும், இல்லை இதுக்கு குறைவாக வரணும். ஸோ நம்ம என்ன போடலாம்? 44 போடலாமா? 44 ரொம்ப அதிகமாக வரும், 42 போடலாம். இப்போ 42 into 2 வந்து என்ன வரும்? 84. இப்போ பேலன்ஸ் என்ன வந்திருக்கு? ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் நம்ம, ஏன்னா 2.2ன்னு வந்திருக்கு. அப்போ இதுதான் இது கண்டிப்பாக ஆப்ஷனாக இருக்க சான்ஸ் இருக்குது, ஏன்னா 2க்கும் 2.5க்கும் நடுவில் தான் இது வருது. ஓகே, இருந்தாலும் நம்ம மீதியெல்லாம் செக் பண்ணிவிடுவோம். 2.5 செக் பண்ணிவிடுவோம். இப்போ 2.5க்கு ஸ்கொயர் ரூட். இப்போ இங்கேயும் சேம் நம்பர் போடுவோம். என்ன பண்ணுவோம்? 1 1s are 1. அப்போ இது கண்டிப்பாக வந்து 1க்கு மேலே தான் வரும். அப்போ இதுவும் ஆப்ஷனாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரூட் 8க்கு எடுத்துருவோமா? 8. அப்போ இங்கே சேம் நம்பர் என்ன போடுவோம்? 3 3s are 9, 2 2s are 4. பேலன்ஸ் வந்து என்னது? 4. இப்போ இது கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா 2க்கு மேலே தான் இது கண்டிப்பாக வரும். அப்போ இதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? 2 0 போட்டுக்குவோம். ஸோ இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4. இப்போ இங்கேயும் சேம் நம்பர் போடணுமா? என்ன நம்பர் போடலாம்? ஒரு 45 போடலாமா? இல்லை ஒரு 48 8 போட்டு பார்ப்போம். 8 8s are 64, பேலன்ஸ் 6. 8 3s are 8 4s are 32. 384 வருது. 8s are வந்து 384 வருது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம், ஏன்னா இங்கே 2.8 வருது, ஆனால் 2.5க்குள்ளே தான் வரணும். அப்போ இது ஆப்ஷனாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக எது தான் ஆப்ஷன் இருக்கும்? ரூட் 5 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே,
So root 5 is the correct option. Next 7th sum. The smallest rational number by which 1 by 3 should be multiplied so that its decimal expansion terminates with one place of decimal is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த கொஸ்டினோட மீனிங் ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். என்னென்னா the smallest rational number by which 1 by 3 should be multiplied. அதாவது இதை கொடுத்துருக்குற ஆப்ஷனில் எந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் கூட இந்த 1 by 3யோட மல்டிப்ளை பண்ணி அதை ஸோ தட் இட்ஸ் டெசிமல் எக்ஸ்பேன்ஷன், அதை வந்து டெசிமல் இந்த ரேஷனல் நம்பர் அந்த வர ரேஷனல் நம்பரை டெசிமல் எக்ஸ்பேன்ஷனாக மாற்றினா எந்த ஆன்சருக்கு வந்து வித் ஒன் பிளேஸ் ஆஃப் டெசிமலோட ஸ்டாப் ஆகிடும். எக்ஸ்பேன்ஷன் டெர்மினேட்ஸ் வித் ஒன் பிளேஸ் ஆஃப் டெசிமல். அதாவது ஒன் பிளேஸ் ஆஃப் டெசிமல் வந்து ஆன்சர் வராது, டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த நம்பர்ஸ் எல்லாமே 1 by 3யோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை டிவைட் பண்ணி பார்த்தா டெசிமலுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டோட வரணும். ஸோ நம்ம கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஆப்ஷனாக நான் எழுதிக்கிறேன். 1 by 10, 3 by 10, 3 and 30. இந்த 4 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 1 by 3 எல்லாத்துக்கூடும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 1 by 10 into 1 by 3, 3 by 10 into 1 by 3, 3 into 1 by 3, 30 into 1 by 3. ஸோ என்ன வரும் 1 by 30. இங்கே என்ன வரும் 3 by 30. இங்கே என்ன வரும் 3 by 3. இங்கே என்ன வரும் 30 by 3. ஓகே, இப்போ நம்ம எல்லாம் டிவைட் பண்ணி பார்ப்போமா என்ன ஆன்சர் வருதுன்னு. நான் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை டிவைட் பண்ணி பார்ப்போம். 1 by 30. ஓகே, 130. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டெசிமல் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்குவோம். ஸோ 0s are 30 into 0 0, பேலன்ஸ் 10. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அகைன் ஒரு 0. இப்போ 30 into 33s are 90 வருமா, பேலன்ஸ் என்ன வரும் 10. ஸோ அகைன் 0. நவ் அகைன் 33s are 90, அகைன் 0. பார்த்தீங்கன்னா இப்போ 3 வந்து போயிட்டே இருக்குது. அப்போ இது 1 டெசிமல், அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட்டோட ஸ்டாப் ஆகிடணும், ரிமைண்டர் 0 ஆகிடணும். அப்போ இது கண்டிப்பாக ஆன்சராக வராது, ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் நிறைய நம்பர்ஸ் போகுது. இப்போ இது டிவைட் பண்ணி பார்ப்போம். 30 by 3, சாரி 30 இங்கே 3 இங்கே. ஓகே, ஸோ டெசிமல் வச்சுட்டு ஒரு 0 சேர்த்துக்கிட்டேன் 30. இப்போ 31s are 30 முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ கண்டிப்பாக இதுதான் ஆப்ஷனாக இருக்கணும். கரெக்டாக ரிமைனிங்லாம் வராது, ஏன்னா 3 by 3 என்னது 1. ஸோ அது வந்து ஒரு டெசிமல் நம்பர் இல்லை, இதுவும் ஒரு டெசிமல் நம்பர் இல்லை. ஸோ விச் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன் 3 by 30. அதாவது 3 by 10 is the correct option. Option 2 is the correct option. Okay. Next number 8th sum பார்த்துருவோம். If 1 by 7 is equal to 0.142857 bar அப்படின்னு கொடுத்துருக்காங்க, then the value of 5 by 7 is dash. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 by 7ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, 5 by 7ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்றுமே இல்லை, சொல்கிறேன் பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு நோட்டில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். 8th sum, அதாவது 1 by 7ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 0.142857 பார். அப்போ 5 by 7ஓட வேல்யூ வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம 5 by 7 எப்படி எழுதலாம், 5 into 1 by 7 எழுதலாமா. அப்போ 5ஓட இதை மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துட போகுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ 5 into 0.142857. ஓகே, ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 7 5s are 35, பேலன்ஸ் 3, 5 5s are 25, 25 plus 3 வந்து 28, பேலன்ஸ் 2, 5 8s are 40, 40 plus 2 42, பேலன்ஸ் 4, 5 2s are 10, 10 plus 4 14, பேலன்ஸ் 1, 5 4s are 20, 20 plus 1 21, பேலன்ஸ் 2, 5 1s are 5, 5 plus 2 7 dot 5 into 0 0. ஸோ என்ன வந்திருக்கு 0.714285. இங்கே பார் கொடுக்குறதுனால நம்மளும் ஒரு பார் போட்டுக்கலாம். So which option is correct option? என்ன ஆப்ஷன் வந்திருக்கு, ஆப்ஷன் 2 is the correct option. ஓகே, இங்கே பார்த்தீங்களா இந்த ஆப்ஷனும் சேமாக இருக்கு, ஆனால் இங்கே பார் கொடுக்கல, இங்கே பார் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 9th sum, find the odd one out of the following. odd one out வந்து நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்குற ஆப்ஷன் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம், என்ன டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வருதோ அதுதான் odd one அவுட்டாக இருக்க முடியாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுதான் odd one out. ஓகே, ஸோ ஒன்று ஒன்றா நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். Now first subdivision answer என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின் வந்து 32 into root 2, root 32 into root 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்க்கலாமா. இப்போ root 32 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போமா. root 32க்கு வேல்யூ இல்லை, அப்போ நம்ம எல்சிஎம் எடுப்போம் எப்பயுமே. இல்லை நம்ம என்ன எழுதலாம், 16 into 16 2s are எழுதலாமா. 16 2s are 32. அதாவது இது எப்படி பிரிக்கணும்னா, ஒன்று ரூட் வேல்யூவாகவும் ஒன்று ரூட் இல்லாத வேல்யூவாகவும் பிரிக்கணும். சரி, இது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்துருங்க. 2s are 2
16s are 2 8s are 2 4s are 2 2s are 2 1s are ஓகே இப்போ எத்தனை 2s வந்திருக்கு 2 into 1 2 3 4 5 2s வந்திருக்கு into இந்த ரூட் 2 இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே வச்சுக்கலாம் ஓகே இப்போ எப்படி பேர் பண்ணுவோம் ஸ்கொயர் ரூட்டுங்கிறதுனால ரெண்டாக பேர் பண்ணுவோம் கரெக்டாக அப்போ இந்த ரெண்டு ஸ்கொயர் ரூட்க்கு ஒரு 2 ரூட் இல்லாமல் இந்த ரெண்டு 2க்கு ஒரு 2 இதுக்கு வந்து பேர் ஆகலாம் அப்போ அது ரூட்டுக்குள்ளேயே தான் இருக்குது இன்ட்டு ரூட் 2 உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏதோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் அப்போ 2 2s are 4 4 root 2 into root 2 இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும் 4 into root 2 into root 2 என்னது 2 அப்போ 4 2s are 8 அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு 8ங்கிற ஆன்சர் வந்திருக்கு சிம்பிளை பண்ணால் நெக்ஸ்ட்டு செகண்டுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் 27 by root 3ன்னு கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ அதே மாதிரி ரூட் 27க்கு கண்டுபிடிப்போமா 3s are 3 9s are 27 3s are 3 3s are 3s are 1s are அப்போ நான் இந்த ஸ்டெப்பு எழுதாமல் டேரெக்டாக எழுதுறேன் பாருங்கள் இந்த ரெண்டு 3க்கு ஒரு 3 இந்த 3 வந்து பேர் ஆகலனால ரூட்டுக்குள்ளே அப்படியே இருக்குது ஓகே நெக்ஸ்ட் டிவைடட் பை இந்த ரூட் 3 அப்படியே இருக்குது ஓகே ரூட் 3 கேன்சல் ஆகிடுச்சு இதுக்கு 3ன்னு வந்திருக்கு ஸோ இதுவும் ஒரு ஆன்சராக இருக்குது 3ன்னு இருக்குது இதுக்கு 8ன்னு வந்திருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் 72 into root 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருவோம் என்ன வருதுன்ட்டு ஓகே 72க்கு எல்சிஎம் எடுத்துருவோம் 2 டேபிள் 2 3s are 6 பேலன்ஸ் 1 12 2 6 are 12 again 2 table 1s are 8s are 2 table 9s are 3s are 3s are ஓகே இப்போ பேர் பண்ணிடலாம் இது ரெண்டும் பேர் அப்போ இது ரெண்டுத்துக்கு ஒரு 2 போட்டுக்கலாம் இது ரெண்டு 3க்கு ஒரு 3 போட்டுக்கலாம் இது வந்து தனியாக இருக்குது அதனால் ரூட்டுக்குள்ளே அப்படியே இருக்குது இன்ட்டு அதே மாதிரி 8க்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம் 2 4s are 8 2 2s are 2 1s are இப்போ இது ரெண்டும் பேர் ஆகிடுச்சு அதனால் அந்த ரெண்டு 2க்கு பதிலாக ஒரு 2 இதுக்கு வந்து பேர் இல்லை அதனால் ரூட் 2 அப்படியே எழுதிக்கிறோம் ஓகே இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாமா 2 3s are 6 6 2s are 12 root 2 into root 2 என்னது 2 அப்போ 12 2s are 24 அப்போ இதுக்கு 24ன்னு வந்திருக்கு இதுக்கு 3ன்னு வந்திருக்கு நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா root 54 by root 18ன்னு கொடுத்துருக்காங்க ஓகே இது எப்படி சிம்பிளை பண்ணுறது இது ஜஸ்ட் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா சேம் டேபிளில் கேன்சல் ஆகும் ஏன்னா ரெண்டுமே ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது என்ன டேபிளில் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள் 18 1s are 18 18 3s are வருமா எஸ் 18 3s are என்ன ஆன்சர் வந்து ரூட் 3ன்னு வந்திருக்கு அப்போது என்ன டிஃப்ரெண்ட் எது ஆட் ஒன்னாக இருக்குன்னு பாருங்கள் இதுக்கு 8 வந்திருக்கு இதுக்கு 3 வந்திருக்கு இதுக்கு 24 வந்திருக்கு இதுக்கு ரூட் 3 வந்திருக்கு அப்போது இதுதான் ஆட் ஒன் அவுட்டாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே வந்து எனது ரேஷனல் நம்பராக வந்திருக்கு இது மட்டும் இரேஷனல் ரூட்டுக்குள்ளே அப்படியே இருக்குது அப்போ விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் தான் வந்து என்னவாக இருக்கும் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும் அதாவது ரூட் 54 by root 18 ஓகே நெக்ஸ்ட் நம்ம 10th சம் பார்த்துருவோம் 0.34 பார் ப்ளஸ் 0.34 பார் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே அதாவது பார் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நம்ம இதை தனியாக எழுதி ஆட் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும் ஓகே அதாவது 34 போயிட்டு இருக்கோம் இங்கே வந்து 4 போயிட்டே இருக்கும் ஓகே ரொம்ப சிம்பிள் தான் இதை ஜஸ்ட் அப்படியே எழுதி ஆட் பண்ண வேண்டியதுதான் வாங்க 10th சம் அதாவது 0.34 பார் ப்ளஸ் 0.34 பார் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ 0.34343434ன்னு போயிட்டே இருக்கும் இங்கே வந்து 0.34444444ன்னு போயிட்டே இருக்கும் ஓகே ஸ்ட்ரைட்டாக எழுதியிருக்கேன்னா எஸ் இங்கே எத்தனை டிஜிட்ஸ் எழுதிருக்கீங்களோ அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க ஓகே ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம் 4 + 4 8 3 + 4 7 4 + 4 8 3 + 4 7 8 7 8 6 சாரி 0 அப்போ என்ன ஆன்சர் வருது 0.687878787 அப்படின்னு வருது ஓகே ஸோ நம்ம என்ன ஆன்சர் கன்க்ளூட் பண்ணலாம் 0.687 வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அதனால் அதை வந்து நம்ம 87 பார்னு போடலாமா 0.687 பார் ஓகே ஸோ எந்த ஆப்ஷன் இதில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகே 0.687 பார் கொடுத்துருக்காங்க இங்கெல்லாம் பாருங்கள் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க 7க்கு பார் கொடுத்துருக்காங்க ஆனால் நமக்கு வந்து 87 தான் ரிப்பீட் ஆச்சு அதனால் தட் இஸ் த ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் நம்ம 11th சம் பார்ப்போம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் அதாவது கொடுத்துருக்குற ஆப்ஷனில் வந்து எது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இஸ் 5 ஆர் -5 அதாவது 5 ஆர் -5 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா 5ஆகவும் இருக்கலாம் ஆர் -5 ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஆன்சர் தான் கண்டிப்பாக வரும் ஓகே ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க 5 இல்லைனா -5 நெக்ஸ்ட் ரூட் 25 வந்து 5
இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மைனஸ் ரூட் 25 இஸ் ஈக்குவல் டு -5 அப்படின்னா என்னது, இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்குது, ரூட் 25க்கு வந்து 5. ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. இது பாருங்கள், ரூட் 25 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -5, ப்ளஸ் -5 இது கண்டிப்பாக வராது. ஸோ திஸ் இஸ் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 12th சம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரேஷனல் நம்பர்? அதாவது which one of the following is not a rational number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது வந்து இதில் ரேஷனல் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரூட்டே கண்டுபிடிக்க முடியாத நம்பர். ஓகே, எதுன்னு பார்ப்போம் நம்ம ரேஷனல் நம்பர் இல்லைன்ட்டு. இப்போ 8/18 இது வந்து ரேஷனல் நம்பரா பார்ப்போமா, ரேஷனல் நம்பரா இல்லையான்ட்டு கேன்சல் பண்ணி பாருங்கள். இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். எப்படி இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பாருங்கள். 8/18 வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம், சாரி 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, 2 4s are 2 9s are. அப்போ என்ன வந்திருக்கு, √4/√9. √4க்கு என்னது 2, √9க்கு என்னது 3. அப்போ இது ரேஷனல் நம்பர் தான், இது நாட் அ ரேஷனல் நம்பர் கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ஆன்சர். 7/3 இதுவும் ரேஷனல் நம்பர் தான், ஏன்னா ரூட்டே இல்லை பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 0.01 √13 இது ரெண்டுமே ரூட்டில் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தில் தான் ஏதாவது ஒரு ஆன்சராக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாமா? வாங்க என்ன ஆன்சர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். அதாவது √0.01ம் √13ம் என்ன வேல்யூன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டெசிமல் ரிமூவ் பண்ணணும். டெசிமல் எப்படி ரிமூவ் பண்ணணும்னா 0.01/1 இருக்கா. அப்போ என்ன பண்ணணும்னா 0.01/1னா ஃபஸ்ட்டு டெசிமல் ரிமூவ் பண்ண என்ன பண்ணும், டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. அப்போ மல்டிப்ளை பை 100 பண்ணால் மட்டும்தான் அது கேன்சல் ஆகும். அப்போ டினாமினேட்டர்லேயும் 100ஆல் கேன்சல் பண்ணோம். அப்போ என்ன வரும், 1/100. கரெக்டாக? அப்போ 1/100க்கு வேல்யூ இருக்கா, √1க்கு என்னது 1, √100க்கு என்னது 10. அப்போ இது ரேஷனல் நம்பர் தானே. அப்போ இதுதான் கண்டிப்பாக ஆப்ஷனாக இருக்கணும். ஸோ இதுதான் எனது நாட் அ ரேஷனல் நம்பர், அதாவது இரேஷனல் நம்பர். ஸோ 4th ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் 13th சம். √27 + √12 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? √27 + √12. ஓகே, வாங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜஸ்ட் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதான். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு பாருங்கள். √27 ஜஸ்ட் அப்படியே எல்சிஎம் எடுத்துருங்க, அதுதான் பெஸ்ட்டு. 27க்கு எல்சிஎம் எடுத்துகிட்டு இங்கே ஸ்கொயர் ரூட் கொடுத்தா 2 சேம் நம்பராக பேர் பண்ணணும். க்யூப் ரூட் கொடுத்தா 3 சேம் நம்பராக பேர் பண்ணணும், அவ்வளோதான். வேறு ரொம்ப சிம்பிள். ஸோ 3 டேபிள், 3 9s are 27, 3 டேபிள், 3 3s are 3 டேபிள், 1s are. இப்போ பாருங்கள், நான் எல்சிஎம் எடுத்துட்டேன். ஸ்கொயர் ரூட்டாக இது 2 சேம் நம்பர் பேர் பண்ணிட்டேன். அப்போ அந்த 2 நம்பருக்கு பதிலாக ஒரே ஒரு நம்பர் ரூட் இல்லாமல் போடணும். ஓகே, இதுக்கு வந்து பேர் ஆகலை, அப்போ அதை ரூட்டுக்குள்ளே போடணும். தட்ஸ் ஆல். இப்போ அதே மாதிரி 12க்கு எடுத்துக்கலாம். 2 டேபிள், 2 6s are 2 டேபிள், 2 3s are 3 டேபிள், 1s are. இப்போ இங்கே எது பேராக இருக்குது, 2 2. அப்போ ஒரு 2 ரூட் இல்லாமல் போட்டுக்கலாம். இது வந்து பேர் ஆகலை, அப்போ √3. இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும், 3√3 + 2√3 என்ன வரும், 5√3. ஏன்னா எப்படி ஆட் பண்ணணும்னு தெரியும் இல்லையா. இங்கே ரெண்டுமே √3 ரெண்டுமே வந்து சேம் இருந்தால் தான் ஆட் பண்ணணும் கோஎஃபிஷியன்ஸ். ஸோ 3 + 2 வந்து 5, அந்த √3 அப்படியே போட்டுக்கலாம். ஸோ வாட் இஸ் த ஆன்சர், 5√3. விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன் ஹியர்? Third option. Okay, so option third option is correct, 5√3. okay, 5√3 தானே நம்மளுக்கு வந்துருச்சு. எஸ், ஆனால் உங்கள் புக் ஆன்சர் வந்து 3√5 இதுன்னு கொடுத்துருக்காங்க, அது வராது கண்டிப்பாக. இதுதான் கரெக்ட் ஆன்சராக வரும். ஓகே, நெக்ஸ்ட் 14th சம். இஃப் √80 is equal to k√5 then k is equal to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேயோட வேல்யூ வந்து நம்ம என்னன்னு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் வாங்க. அதாவது ஃபஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஈக்குவேஷன்னா √80 which is equal to k√5 சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே கேயோட வேல்யூ என்ன வரும், இங்கே √5 வந்தால் அந்த கோஎஃபிஷியன்ட் தான் கேயோட வேல்யூ. அப்போ இதை ஃபஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுத்துடணும் இல்லையா. 80 5 டேபிளில் போடலாமா. ஓகே, 5 1s are 5, balance 3 30, 5 6 are 30. now 2 table, 8s are 2 table, 4s are 2 table, 2 2s are 2 table, 1s are. இப்போ ஸ்கொயர் ரூட்டில் 2 சேம் நம்பர் பேர் பண்ணலாம். இது ரெண்டும் சேமாக இருக்குது, இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ இது 2 நம்பருக்கு பதிலாக ஒரு நம்பர் ரூட் இல்லாமல், இது 2 நம்பருக்கு பதிலாக ஒரு நம்பர் ரூட் இல்லாமல், இது வந்து பேர் ஆகலை. அப்போ √5 அப்படியே வச்சுக்கலாம், which is equal to k√5. 2 2s are 4 √5 which is equal to k√5. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா அது ரூட்டுக்கு வெளியே இருக்குது, இது ரூட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ கேயோட வேல்யூ என்னவா வரும், √5 சேமாக வந்துருச்சு. அப்போ கேயோட வேல்யூ என்னது, k is equal to
4. Which option is correct option here? 14th sum ku vandu option 2 is the correct option. Okay. Next 15th sum paathuruvom. 4 root 7 into 2 root 3. இதை multiply பண்ணா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. multiply பண்ணிடலாம். 4 root 7 into 2 root 3. கண்டிப்பா 9th chapter எல்லா வீடியோவும் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த multiple choice questions புரியும். ஓகே. இப்போ எப்படி multiply பண்ணோம்? multiply தான் நான் just இது ரெண்டையும் multiply பண்ணிடலாம். இது ரெண்டையும் multiply பண்ணிடலாம். ரூட்டுக்குள்ள இருக்கிறது மல்டிப்ளை பண்ணணும், ரூட்டுக்கு வெளியே இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. பட் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு மட்டும்தான் இது ரெண்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் ஆட் பண்ணணும் கோஎஃபிஷியன்ஸ். ஓகே. இப்போ 4 2s are 8, 7 3s are 21, root 21. இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு? 8 root 21 வந்திருக்கு. ஸோ which option is correct option? 15ல second option is correct option. Okay. Next 16th sum. When written with the rational denominator, the expression 2 root 3 by 3 root 2 can be simplified as dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒன்றும் இல்லை, டினாமினேட்டர் வந்து ரேஷனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரேஷனலைஸ் எப்படி பண்ணோம் நம்ம படித்தோம் இல்லையா? அதாவது இங்கே பாருங்கள், 2 root 3 by 3 root 2 டினாமினேட்டர் ரேஷனலைஸ் பண்ணோம். ஜஸ்ட் இப்போ ரூட் 2ஓட மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் என்னவாகும்? டினாமினேட்டர் வந்து ரேஷனல் நம்பராக மாறும். ஏன்னா ரூட் 2 into ரூட் 2 என்னது 2 ஆகிடும். அப்போ 3 2s are 6 வந்துடும். அப்போ டினாமினேட்டர் சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அதே நியூமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. இப்போ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 2 root 3 into root 2 divided by 3 root 2 into root 2. Just multiply பண்ணுறோம். ஓகே. 2 root 3 into root 2 என்ன வரும்? root 6 by 3 into root 2 into root 2 வந்து 2. ஏதாவது கேன்சல் ஆகுதா பாருங்கள். இது ஓகே, ஃபஸ்ட்டு இது எழுதிடலாம். 2 root 6 by 3 2s are 6. இது கேன்சல் பண்ணலாமா? 2 1s are 2, 2 3s are 6. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ரூட்டுக்கு வெளியே இருக்குது, இது ரூட்டில் இருக்குது, இது ரூட்டுக்கு வெளியே இருக்குது. ஸோ root 6 by 3 வந்திருக்கு. ஓகே. ஸோ which option is correct option பாருங்கள். 16th ஆப்ஷன் 3 is the correct option. ஓகே. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சம்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்பர் 17th சம் பார்த்துருவோம். when 2 root 5 minus root 2 the whole square is simplified we get dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு பாருங்கள். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? 2 root 5 minus root 2 the whole square. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதை வந்து ரெண்டு மெத்தடில் போடலாம். ஒன்று ஃபார்முலா மெத்தட். என்ன மெத்தட்? a minus b the whole square equal to a square minus 2ab plus b square. இந்த ஃபார்முலா போடலாம். a வந்து இங்கே 2 root 5, b வந்து இங்கே root 2. இந்த மெத்தடில் போடலாம். இல்லைன்னா எப்படி போடலாம்? a ஸ்கொயர்னால் என்னது? இது அப்படியே ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணலாம். 2 root 5 minus root 2 into 2 root 5 minus root 2. இதோட ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு இதோட மல்டிப்ளை பண்ணலாம். இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம். நான் ஃபார்முலா மெத்தட் போடுறேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. இப்போ a ஸ்கொயர் என்னது? 2 root 5 the whole square போட மறக்காதீங்க, ஏன்னா ரெண்டு நம்பர் இருக்கீங்க. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் அப்படியே போடுங்க, 2 அப்படியே போடுங்க. 2 into a into b. a வந்து என்னது? 2 root 5 into b வந்து root 2. ஓகே. ப்ளஸ் b ஸ்கொயர். b வந்து என்னது? root 2 ஸ்கொயர். இங்கே ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஒரே ஒரு நம்பர் தானே இருக்குது. இப்போ ஸ்கொயர் எடுக்கலாமா? 2 ஸ்கொயர் எடுத்தால் 2 2s are 4. root 5 ஸ்கொயர் எடுத்தால் என்ன வரும்? 5. கரெக்டாக? root 5 into root 5 5. மைனஸ் இங்கே இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாமா? 2 2s are 4. root 5 into root 2 என்ன வரும்? root 10. ரூட்டுக்குள்ளே இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். ரூட்டுக்கு வெளியே இருக்கிறதோட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே. ப்ளஸ் root 2 into root 2 என்ன வரும்? 2. ஓகே. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாமா? 4 5s are 20 minus 4 root 10 plus 2. இப்போ என்ன பண்ணலாம்? 20 plus 2 will be 22 minus 4 root 10 நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஓகே. ஸோ which option is correct option here? 17th சம்முக்கு ஆப்ஷன் 2 is the correct option. ஓகே. நெக்ஸ்ட்டு 18th சம் சால்வ் பண்ணிடுவோம். இதை சால்வ் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். ஓகே. 18th சம் 0.000729 whole power minus 3/4. ஸோ நான் அதை எழுதியிருக்கேன் பாருங்கள். அப்படியே இதை நம்ம வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். ஃபஸ்ட் வந்து இது என்னது? சயின்டிஃபிக் நோட்டேஷனில் கண்டிப்பாக எழுதணும். சயின்டிஃபிக் நோட்டேஷன் எப்படி எழுதணும்? டெசிமலை வந்து ஒரு நம்பருக்கு முன்னாடி இங்கே மூவ் பண்ண போகிறேன். அப்போ 1 2 3 4 டிஜிட்ஸ் தள்ளி மூவ் பண்ணுறேன். அப்போ என்ன வருது? 7.29. டெசிமல் வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணுறதுனால என்ன வரும்? பவர் வந்து நெகட்டிவில் வருமா? அப்போ மைனஸ் எத்தனை? 1 2 3 4 -4. ஓகே.
ஹோல் பவர் மைனஸ் 3/4 அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்டு அதே மாதிரி இங்கே டெசிமல் வந்து எங்கே மூவ் பண்ண போகிறோம், இங்கே மூவ் பண்ண போகிறோம் 2 ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம். அப்போது 9 × 10⁻⁴ டெசிமல் வந்து ரைட் சைடு மூவ் பண்ணுறதுனால பவர் வந்து நெகட்டிவ், ஹோல் பவர் மைனஸ் 3/4 அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த -3/4 உள்ளே கொண்டு வரலாமா. So 7.29 the whole power minus 3/4 into 10⁻⁻4 the whole power minus 3/4 into 9⁻⁻3/4 into 10⁻⁻2 into minus 3/4. உங்களுக்குலாம் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 7.29 the whole power minus 3/4 அப்படியே வச்சுக்கலாம். இன்ட்டு இது என்ன பண்ணலாம் பாருங்கள், 10⁻⁻, எப்படி எழுதலான்னு பாருங்கள், இதை -4 into -3/4, அப்போ 4 4 கேன்சல் ஆகி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 ஆகிடுமா. இன்ட்டு 9⁻⁻3/4 இன்ட்டு 10⁻, இங்கே 2 1s are 2 2 2s are மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/2 வருமா. ஓகே, now நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு பேஸும் சேமாக இருக்கா, ஸோ அப்படியே பவர் ஆட் பண்ணலாமா. ஸோ ரிமைனிங் அப்படியே வச்சுக்கிறேன். 7.29 the whole power minus 3/4 into 9⁻⁻ -3/4, இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போ 10⁻, பேஸ் ரெண்டு ஆட் பண்ணலாமா, 3 + 3/2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும், 7.29 the whole power minus 3/4 into 9⁻⁻ -3/4 into 10⁻. இது ரெண்டும் எப்படி ஆட் பண்ண பாருங்கள், 2 3s are 6, 6 + 3 வந்து 9, ஸோ 9/2 வருமா. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், கான்செப்ட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணால் நம்ம சிம்பிளிஃபை பண்ண ஈஸியாக இருக்குமா இல்லையா. ஸோ நம்ம வந்து டெசிமலை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த டெசிமல் வந்து இங்கே மூவ் பண்ணுறேன் 2 ஸ்டெப்க்கு பேக் சைடு ரைட் சைடு. அப்போ பவர் வந்து நெகட்டிவில் வருமா 2 ஸ்டெப். அப்போ 729 into 10⁻⁻2 the whole power minus 3/4 அப்படியே போடுறேன். ஓகே, ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிறதுலாம் அப்படியே நம்ம எழுதிக்கலாம் into 10⁻9/2. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை 729 எப்படி எழுதலாம், 9³ எழுதலாமா. ஸோ 9³ into 10⁻⁻2 the whole power minus 3/4 into 9⁻⁻3/4 into 10⁻⁹/2. ஓகே, பேஸ் வந்து சேம் ஆக்கிறதுக்காக தான் நம்ம இந்த 9 பவர்னு எழுதுறோம். ஓகே, இப்போ இந்த -3/4 ரெண்டுத்துக்கும் எடுக்கலாம். ஸோ 9 power 3 into -3/4 into 10⁻⁻2 into -3/4 அப்படியே எழுதியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிறதுலாம் அப்படியே எழுதிக்கலாம். 9⁻⁻3/4 into 10⁻⁹/2. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ 9 பவர், இந்த 3 3s are 9 minus 9/4 into 10⁻, இது கேன்சல் பண்ணலாமா, 2 1s are 2 2 2s are 4, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/2 into 9⁻⁻3/4 into 10⁻⁹/2. இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு பேஸ் சேமாக இருக்கா. ஸோ இந்த ரெண்டு பேஸ் சேமாக இருக்கிறதுனால பேஸ் 1 டைம் எழுதிட்டு ரெண்டு பவர் ஆட் பண்ணலாமா. அப்போ -9/4 and -3/4. இப்போ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பேஸ் சேமாக இருக்கா. ஸோ மல்டிப்ளேயில் பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் ஒரு பேஸ் எழுதிட்டு பவர் வந்து ஆட் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா, அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ 9 பவர், இது ரெண்டும் ஆட் பண்ணால் என்ன வரும், -9 -3, ரெண்டும் டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. ஸோ ஆட் பண்ணலாலே என்ன வரும், -12/4 into 10⁻3 + 9 will be 12/2. ஓகே, now 4 1s are 4 4 3s are 12, 2 1s are 2 2 6 are 12. ஸோ 9 power -3 into 10⁻6. இப்போ நம்ம எப்படி எழுதலாம், இதை 10⁻6, இந்த 9 power -3 வந்து டினாமினேட்டரில் எழுதலாமா 9³ ஏன்னா பவர் வந்து பாசிட்டிவ் ஆகிடும் டினாமினேட்டரில் எழுதுனா. நெக்ஸ்ட் இப்போ இதை எப்படி எழுதலாம், 10⁻6 இந்த 9 எப்படி எழுதலாம், 3 ஸ்கொயர்னு எழுதலாமா, அதான் ஹோல் கியூப். அப்போ ஆன்சர் என்னது, 10⁻6 divided by 3⁻2 3s are 6. ஸோ திஸ் இஸ் த ஆப்ஷன். இது வந்து உங்கள் புக் option is 4th option is correct option. Okay, next நம்ம 19th sum பார்த்துருவோம். if √9x power x equal to cube root of 9 square then x is equal to dash ன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஜஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். 19th sum √9 x equal to cube root of 9 power 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ இதை எப்படி போடலாம், நம்ம ஜஸ்ட் ஒரு திங்க் பண்ணலாம் பாருங்கள்.
அதாவது ரெண்டு பேஸும் சேமாக தான் இருக்குது. ஜஸ்ட் பவரை மட்டும் ஈக்குவேட் பண்ணால் போதும். அதாவது பவர் நம்ம எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ரூட் எப்படி எழுதலாம்? 9 பவர் 1/2 எழுதலாமா? த ஹோல் எக்ஸ் கரெக்டாக, விச் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இதை 9 பவர் 1/3 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ இதை எப்படி எழுதலாம்? 9 பவர் x/2 ஈக்குவல் டு 9 பவர் 2/3 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டு பேஸும் சேமாக வந்துருச்சு. ஜஸ்ட் பவரை ஈக்குவேட் பண்ணால் போதும். ஓகே, x/2 ஈக்குவல் டு 2/3. ஓகே, now what is the answer? இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? cross multiply. அப்போ என்ன வரும்? 3x equal to 2 2s are 4. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? x is equal to 4. இந்த 3 இந்த பக்கம் வந்தால் டிவைட். ஸோ 4/3. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? x equal to 4/3. ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 20th சம் பார்த்துருவோம். த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் அ ரெக்டாங்குலர் பிளாட் ஆர் 5 × 10⁵ and 4 × 10⁴ meters ரெஸ்பெக்டிவ்லி. இட்ஸ் ஏரியா இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ரெக்டாங்குலர் பிளாட்டோட லென்த்து பிரெத்து கொடுத்துட்டாங்க. ஏரியா என்னது? L × B. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடலாமா? அதாவது இங்கே போடுறேன் பாருங்கள். 5 × 10⁵ into 4 × 10⁴. இது லென்த், இது பிரெத். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் போதும். எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு பாருங்கள். 5 4s are 20 into இது ரெண்டுத்தையும் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? 10⁵ × 10⁴. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரெண்டு பேஸும் சேமாக இருக்கா. ஸோ பவர் ஆட் பண்ணிடலாம். 5 + 4. ஸோ 20 × 10⁹. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்கள். 20 × 10⁹ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும், சயின்டிஃபிக் ஃபார்மில். அப்போ டெசிமல் ஒரு நம்பருக்கு அப்புறம் மூவ் பண்ணணும். டெசிமல் இங்கே இருக்கு இல்லையா? ஸோ நான் எங்கே மூவ் பண்ண போகிறேன்னா இப்போ லெஃப்ட் சைடில் மூவ் பண்ண போகிறேன். அப்போ 2.0 அப்படின்னா என்னது? 2 இன்ட்டு லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணுறதுனால பவர் பாசிட்டிவ் வருமா? ஸோ ஒரு டிஜிட் தள்ளி மூவ் பண்ணியிருக்கேன், அதனால் 1 போட்டிருக்கேன். இன்ட்டு 10⁹ இப்போ 2 இன்ட்டு இந்த ரெண்டு பேஸும் சேமாக இருக்கா. ஸோ 10⁴ 1 + 9. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 2 × 10⁻10. கொஷனில் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலையுமே இன் மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? 2 × 10⁻10 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஹியர் ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 3rd சாப்டர் பார்ப்போம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.